Realme C53 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. Realmeயோட இந்த C53ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல வந்து இப்போ இந்த Realmeயோட C53யோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடுல இருந்து பிளாஸ்டிக் பில்ட் தான் வருது. ஃப்ரண்ட் சைடு டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனுக்கு ஒரு 6.74 இன்ச்க்கான HD ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இது வந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் இந்த டிஸ்ப்ளேக்கு 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் 560 நிட்ஸ் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு வாட்டர் ஆப் நாட்ச் டிஸ்ப்ளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் பெரிய குறை சொல்ற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட வந்து 10,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணதுனால இது ஓகே தான். மற்றபடி இந்த Realmeயோட C53ல நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேயோட டாப்ல சுற்றி வந்து மினி கேப்சூல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு இந்த ஐஃபோன் நாட்ச் மாதிரியே வந்து வருது. அதில் வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேட்டஸ், லோ பேட்டரி, டேட்டா யூசேஜ், வாக்கிங் போகும்போது ஸ்டெப்ஸ் கவுண்ட் மாதிரியான சில வகையான வைட்டல் இன்ஃபர்மேஷன் அதில் காட்டும் சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் யூனிசோக்கோட T612 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா வந்து ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து ரொம்ப 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 ஒரு என்ட்ரி லெவலான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான டாஸ்க் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸர் இவ்வளோ வீக்காக கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து ஓஎஸை பற்றி பார்த்தே ஆகணும். அதாவது இந்த ஃபோனில் வந்து Android 13 பேஸ் பண்ண Realmeயோட UI T எடிஷன் ரன் ஆகுது. ஸோ T எடிஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லைட் வெயிட் ஓஎஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டான ஆப்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஹெவியான ஆப்ஸ் அப்போ இன்டென்சிவான யூசேஜ் எதுக்குமே செட் ஆகாது. இந்த ஃபோனு லைட் வெயிட் ஓஎஸ் கொடுத்ததுனால இந்த ப்ராசஸர் வந்து இந்த ஓஎஸ் செட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக நாளடைவில் வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் ப்ராசஸர். ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்தான்னு தெரியல. கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கலாம். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. இந்த கொஞ்சம் ஆக்வர்டான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், இன்னொரு 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து இந்த 4GB வைக்கும்போது 64GB கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு தெரியல. நமக்கு 4GB RAM 128GB ஸ்டோரேஜ், அது 6GB RAM 64GB ஸ்டோரேஜிங் போது கொஞ்சம் ஆக்வர்டா தெரியுது. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த RAM பத்தலாம் சொன்னீங்கன்னா அடிஷனலாக வந்து 6GB விர்ச்சுவல் RAM ஆக வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டி பேசிக்கே தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராசஸர் கொஞ்சம் டவுன் கிரேடான ப்ராசஸர். ஸோ அதனால வந்து இந்த RAM கூட்டினாலும் சரி குறைக்காட்டாலும் சரி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ ரேமுக்கும் வந்து ப்ராசஸருக்கும் பெரிய சம்மந்தம் இல்லைங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒன்று. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட் சிம் செட் தராங்க. அதில் 2 சிம் கார்டு, ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ணலாம். கேமராஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இதோட கேமரா தான் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைடு ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.8 அப்பச்சில் வருது. ரெண்டாவது 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரைமரி கேமராவில் 108 மெகாபிக்சல் கேமரா வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் சொல்றாங்க. அதுவே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பச்சில் வருது. மற்றபடியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. இது போக 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஃபோனோட வெயிட் வந்து 186 கிராம் வருது. நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5G சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக டியூல் 4G VoLTE, வைஃபை, ப்ளூடூத் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃபரெண்டான கலர் வருது. சாம்பியன் மற்றும் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ் வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது கோல்டு கலரில் வருது. மற்றபடியாக நமக்கு பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 9999க்கும், அது 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் விலை 10,999 சொல்லிட்டு வந்து Realme வெப்சைட்ல வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப டவுன் கிரேட் ப்ராசஸர். அதனால வந்து நமக்கு வந்து நாளடைவில் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாகும். இருந்தாலும் வந்து இப்படி லைட் வெயிட்டான ப்ராசஸர் உள்ள இந்த ஃபோனை வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வைக்கிறது எனக்கு செட் ஆகலை. ஸோ நீ இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.